Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 3/9/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட ஃபர்ஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கேசிங் பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 993, போன வாரம் 415 வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையோட ஃபாலோயிங் கால்குலேஷன் எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சூப்பரான கேசிங் பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து முதல் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் வந்து 993. அதுக்கு அடுத்த வாரம் 246, அதுக்கு அடுத்த வாரம் 404, போன வாரம் 415. ஃபைனலாக நேற்று ரிசல்ட் வந்து 068, அது 073, 023 இந்த மாதிரி தான் வருன்ற மாதிரி இருந்தது. ஒரு மைனஸ் கால்குலேஷனில் -1 பவரில் போயிடுச்சு. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்மளோட லாஸ்ட் மந்த் மெயின் ரூட் 993 எப்படி வந்துட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேஎல் அண்ட் டியர் ப்ளே பண்ணுற நண்பர்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கேரளா மதியம் 3 மணி, டியர் வந்து மதியம் 1 மணி, சாயந்தரம் 6 மணி, நைட் 8 மணி, மொத்தம் 4 ஷோ. 81, 89, 87, 02, 42, 81, 89, 87, 0242. ஒரு நம்பிக்கையான பேஜ் தான் இவங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரளா ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்து பிஃபோர் 2:30, அதாவது 2:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக டம்ப் ஆகிற பிரச்சனைலேருந்து நீங்கள் இதாகிக்கலாம். சில பேமெண்ட் இஷ்யூலாம் இல்லாமல் சில நேரம் 2:30க்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஜிபேலாம் கொஞ்சம் சின்ன சிரமம் இருக்கிறதாக அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கேரளா ப்ளே பண்ணுற நண்பர்கள் பிஃபோர் 2:30 மணி 2:30க்கு முன்னாடி தயவுசெய்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட கேம் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்து உங்கள் விருப்பம் இருக்க நண்பர்கள் 8189870242 கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, 993க்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 506, க்ளூ நம்பர் 112. ஓகே, இந்த 112ல் ஏபிபிசி, ஏபி 11, பிசி 12, 12க்கு 62ன்னு எடுக்கிறோம் சென்டர் போர்டு பவரில், ப்ளஸ் 30 இதுதான் நம்ம ரெகுலர் கால்குலேஷன். இதில் நமக்கு 92 கிடைக்குது. லாஸ்ட் மந்த் 992 கூட நான் கொடுத்துருந்தேன், ஆனால் ஒன்று ப்ளஸ் ஆகி 93ன்னு பிசி வந்துடுச்சு. 993 ரிசல்ட். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட் வந்து 068, க்ளூ நம்பர் 124. 24ல் பிசி 24, சென்டர் போர்டு பார்க்கணும்னா 74 + 30, நமக்கு 04 கிடைக்குது. லாஸ்ட் மந்த் ரூட்டில் இது ஒன்று ப்ளஸ் ஆகி 05ன்னு வரலாம், அல்லது 55ன்னு வரலாம். இது வந்தால் 8ன்ற நம்பர். நீங்கள் 805 855 பேசிக்கலி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போன வாரம் 415க்கு 1 டே பிஃபோர் 249 மண்டே ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 355. 355ல் ஏபி 35 + 30 கால்குலேஷனில் நமக்கு 65 கிடைக்குது. பவரில் 15ன்னு ரிசல்ட்டு வந்துடுச்சு, 415. இந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் ஏபி 12 + 30 42. இந்த 42 வந்து இன்றைக்கி 92ன்னு வரலாம். இது வந்தால் 692ன்ற ஒரு சிங்கிள் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 692ன்னு வரலாம், அல்லது 697ன்னு கூட வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சிங்கிள் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் கால்குலேஷனை நம்ம க்ளூ நம்பரோட ஃபுல் ஆப்போசிட் எடுத்து ப்ளஸ் டேரெக்டாக ஆட் பண்ணி எடுப்போம். அதில் வந்து 124 ஃபுல் பவர் வந்து 679 + 123, 124 க்ளூ நம்பர் ஒன்று மைனஸ் பண்ணி எடுப்போம். இதில் நமக்கு 802 கிடைக்குது இல்லையா? அந்த 802 இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. பிசியில் 02 07 வரலாம். 802 அல்லது 807ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது. உங்கள் வச்சுங்க எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 246 வந்த வீக், அதுக்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 773, க்ளூ நம்பர் 334. எப்போதும் செவ்வாய்க்கிழமைக்கு க்ளூ நம்பரே வந்து ரிசல்ட்டில் மேட்ச் ஆகும். 334 33 + 30 63,
ஆனால் வந்து +1 வச்சோன்னா கூட 64 46 மேட்ச் ஆச்சு. பிசி 34 + 30 நமக்கு 64 கிடைக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசி மேட்ச் ஆகுது. 64க்கு 46 ரிவர்ஸ் கண்டினியூஷனில் வருது. அந்த ரூட்டில் நம்ம பார்த்தா கூட 12 + 30 42ன்றது 43 34ன்ற ஒரு வாய்ப்பு இல்லை. 24 + 30 போது 54 54ன்றது ரிவர்ஸ் பண்ணோம்னா 45. பிசியில் ஒரு 45 வர்றதுக்கு இன்றைக்கி சான்ஸ் இருக்குது. பிசியில் 45 அப்படி வந்ததுனால் 445ன்னு ஒரு நம்பர் வரலாம். ஓகே, அதுக்கு அடுத்த வாரம் 404 ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 000. ட்ரூ நம்பர் வந்து 111. இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணது லாஸ்ட் மந்த்து 11க்கு 16ன்னு எடுத்தோம். சென்டர் போர்ட் பவர் பண்ணி 16 05 04 அப்படின்னு ரிவர்ஸ் கண்டினியூஷனில் எடுத்தோம். இந்த ரூட்டில் பார்த்தா கூட நமக்கு 17 06 05ன்ற மாதிரி தான் நமக்கு வருது. 05 ஆல்ரெடி நம்ம எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். 05 55 வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போன வாரம் ரூட்டு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஃபாலோயிங் கால்குலேஷன் தான். இது வந்து ரிசல்ட்டோட க்ளூ நம்பரு 124ஓட பிசி 24 பவர் பண்ணால் 79 79 கண்டினியூஷன் 79 வரலாம். இருந்தால் 779ன்ற மாதிரி ஒரு நம்பர் வரலாம். நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட ஏபியோட கண்டினியூஷன் 12 பவர் பண்ண 67 கண்டினியூஷன் 77 87. இதில் வந்து நமக்கு 877ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து க்ளூ நம்பரோட ஏபி வந்து 12 பவர் பண்ண 67 ப்ளஸ் வந்து 12ஓட ரிவர்ஸ் கண்டினியூஷன் 21 88. இந்த 88 வந்து 288 அல்லது 828ன்ற மாதிரி பாக்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். நம்ம ஃபைனலாக முடிச்சிட்டோம். ஒரே ஒரு நம்பர் நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ நம்பரோட பிசி வந்து 24 பவர் பண்ணால் 79 79ஓட கண்டினியூஷன் +13 +12 அந்த மாதிரி தான். கண்டினியூஷன் வந்து 79க்கு 80 அண்ட் 91ன்னு போகும். 91 வந்து 991 வரதுக்கு ஒரு சான்ஸ். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர் வந்து 805 அல்லது 855. அண்ட் போன வாரம் 692 802 அல்லது 807 445 779 288 991. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் நம்பர்ஸில் 855 877 288 991 அதாவது 807 இந்த 5 நம்பர் ஸ்ட்ராங்கு. பிசியில் 02 அல்லது 07 92 92 79 4 செட்லேருந்து ஒரு பிசி வரலாம். அந்த ஏபியில் இன்றைக்கி ஸ்ட்ராங். இன்றைக்கி ஏபியில் 69ன்றது ஏபியில் இன்றைக்கி வர்றது வாய்ப்பு இருக்குது. 692 வரலாம் அல்லது பவர் ஆகியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 691 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஏபி 69 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கெஸ்ஸிங்கில் எப்படி அப்படின்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வந்துட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.